வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சௌசௌ தக்காளி கடையில் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். பொங்கலுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வாங்க அந்த அருமையான சௌசௌ தக்காளி கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் வர அளவுக்கு சௌசௌ எடுத்துருக்கேன். தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம வெந்ததுக்கப்புறமா கடையை தான் போகிறோம், அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதில் மீடியம் சைஸாக ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் தூளில் மிளகாத்தூள் சேர்க்காம தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் நான் மிளகாத்தூள் தனியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா மிளகாத்தூள் தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது நல்ல காரமான மிளகாத்தூளாக இருக்குது. ஏன்னா பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம், அதனால் நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 6 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் அப்படியே ஒரு ஓட்டிக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள், நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருந்ததுனால போட்டு நல்லா மசிச்சிட்டேன். அப்படி உங்கள்கிட்ட மசிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக மசிஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா மசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சூடோடு மிக்சியில் போடாதீங்க. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிய ஆரம்பிக்குது. ஒரு 4 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால 4 எடுத்துருக்கேன், பெருசாக இருந்துச்சா 2 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இதை சேர்த்துக்கலாம். எவ்வளோவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கலந்துக்கலாம். அதே மாதிரி திக்னஸையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் எப்போவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு அமர்த்திடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு சௌசௌ தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.